ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா. இந்த வார்த்தையின் மகத்துவத்தை, பிரசனத்தை கர்த்தர் ஆண்டவரே காண்பித்து தரும்படியாக செபிக்கிறேன். இந்த வார்த்தையின் மறைபொருளை வெளிப்படுத்தும். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் உள்ள ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறதே. ஆவியானுடைய அந்த வார்த்தை இந்த ஜனத்தை சந்திக்கட்டும், மறைபொருளை வெளிப்படுத்தும். இது வாக்காய் மாறுகிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய தீர்க்க நாள் இந்த வார்த்தையை நீர் உறுதிப்படுத்தும்படி இன்றைக்கு வாயினால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்றும். இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும், இயேசுவின் மூலப்பிதாவே, ஆமேன் ஆமேன். வாசிக்கலாம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். யார்கிட்ட போய் சொல்லணுமா? நீதிமான்களுக்கு. நீதிமான்கிட்ட போய் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் நீதிமானாய் நீதி செய்தவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, அவங்கிட்ட நீ சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? அவனுக்கு நன்மை உண்டாக போகுதான். நிறைய நன்மையை எதிர்பார்த்து நீங்க வந்திருப்பீங்க. என் குடும்பத்துல ஒரு நன்மை நடந்தா நலமா இருக்கும், என் வேலையில ஒரு நன்மை நடந்தால் நலமா இருக்கும், என் வாழ்க்கைக்குள்ள ஒரு நன்மை நடந்தால் எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நீங்க எதிர்பார்த்து இங்க கடந்து வந்திருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு நன்மை நடக்கத்தான் போகுது. நன்மையான காரியத்தை கர்த்தர் உண்டாக்கதான் போறாரு. இன்றைக்கு சொல்றாரு, உங்ககிட்ட சொல்றாரு, நன்மை உண்டாகுதான். நன்மை உங்களுக்கு உருவாக்கப்படுகிறது. உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்க பிள்ளையின் வாழ்க்கையில இருக்கலாம். இந்த 6வது மாதத்துல கர்த்தர் அதை தொடங்குகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய கர்த்தர் ஆயத்தமாகிவிட்டார். அல்லேலூயா. நீங்க நம்புனீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகுது. இன்னைக்கு பாருங்க, தயவு செய்து நீங்க கவனமா உங்களுக்கு கிடைக்கிற வார்த்தையை உட்கொள்ளுங்க. யோவான் சொல்லுவாரு, எனக்கு வார்த்தை கிடைத்த உடனே நான் அவைகளை உட்கொண்டேன். அது எனக்கு வாய்க்கு எப்படி இருந்துச்சா? இனிப்பா, நல்ல மதுரம் போல. நம்முடைய தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் அப்படி இருந்திருக்கு. அப்படியா? இல்ல எப்பயுமே அப்படி இருக்கா? எப்பயுமே கர்த்தருடைய வார்த்தை அப்படி இருக்கு. ஒரு நாள் இருந்திருக்குல்ல, இன்னைக்கு ருசிச்சா இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. தேனிட்ட பணியாரம் போல இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மேன்மையுள்ளது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, அவங்கிட்ட சொல்லுங்க, என்னன்னா நன்மை உண்டாக போகுதான். உங்கள் வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், நன்மை உண்டாகும். நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிக்க போறாங்க. அல்லேலூயா. கிரியை எப்படிப்பட்டதா இருக்கு? பக்கத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்கன்னா உதவி செய்கிறதா இருக்கா? யாருக்கும் உதவி செய்கிற கிருபை ஆண்டவன் கொடுத்திருக்கிறாரா? முடிஞ்சதுல ஏதோ ஒரு காரியத்தை நீ செயல்படுத்த ஆரம்பி. ஒரு ஊழியக்காரர் மதுரை பட்டணத்தில் இருக்கிறாரு. அவருடைய அனுபவங்களை குறித்து ஒரு சின்ன காரியத்தை நான் கேட்டேன். ஒரு பயங்கரமான துரோகத்தை அந்த ஊழியக்காருக்கு ஒரு மனிதன் பண்ணாராம். அநியாயம், பயங்கரமான அநியாயம் பண்ணாராம். அவரை கூப்பிட்டு, அவர் துரோகம் பண்ணிட்டாரு, அவரை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போட்டு அவருக்கு செலவு காசு கொடுத்து அவரை தொடர்ந்து இவர் நடத்த ஆரம்பித்தாராம். என்ன வேணும், அவருக்கு தேவையானதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாராம். ஒரு நாள் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபையில அவர் ஒரு தூணா இருக்கிறாராம்.
இவருக்கு விரோதமாய் அநியாயம் செய்தவனை தன்னுடைய நடக்கையினாலே, செயல்பாடுகளினாலே அவனை ஆதாயப்படுத்தி கொண்டாராம். அவன் ஒரு குழந்தை போல அவனுடைய உள்ளம் மாறிற்று. ஆதாயப்படுத்துறதுனா எப்படிங்க? இன்னைக்கு நம்ம தேடி வந்திருக்கோம், எங்க அப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு செய்வார்னு, நன்மை உண்டாகுன்னு சொல்லிட்டாரு, நன்மையை தரப்போகிறார். ஏதோ ஒரு காரியத்துல நீங்க ஒரு நன்மையை பெறதான் போறீங்க இந்த மாதத்துல. அல்லேலூயா. அடுத்த மாதம் நாம வந்து நிற்கும் போது சொல்ல போறோம், போன மாதத்துல நான் நன்மையை பெற்றேன், நன்மையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நீங்க நிச்சயமா சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்கள் நன்மையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. யாருக்கு? கர்த்தரை தேடுறவங்களுக்கு. நான் கர்த்தரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே அவர்தான், அப்ப நன்மை குறையாதான், ஒரு நன்மையும் குறையாதான். இந்த மாதத்துல ஏதோ ஒரு நன்மையை செய்ய போறாருங்க, நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டேன். என் அருள்நாதர் சொன்னார்னா கண்டிப்பா இந்த மாதம் அவர் நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தரைக்கு தேடிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு நன்மையும் குறைபடாது. உனக்கு எந்த இடத்துலயும் நன்மை குறைச்சல் வராதான். உன் கணம் எந்த இடத்துல உன்னை கனப்படுத்த விடுமா, நீ கனமா இருக்கணும், அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு கனத்தை கொடுப்பார். உன் நன்மை குறையாது. இங்க பாருங்க, நீங்க நம்பினாதான் அது நடக்கும். இயேசு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு பாருங்க, அதை நீங்க நம்பினா நீங்க கனப்படுத்தப்படுவீங்க, மற்றவர்களால் கனப்படுத்தும் இடத்திற்கு கடந்து போவீங்க, கர்த்தர் கொண்டு போய் அங்க வைப்பார். நீங்க போன உடனே சூழ்நிலை வித்தியாசமா தான் இருக்கும். நான் வந்து இப்படி இருக்கேன், இந்த இடத்துல இப்படி இருக்கேன், நம்ப முடியாத நிலையா இருக்கேன் நீங்க நினைப்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதாவது ஆரம்பம் அற்பமா இருந்தாதான் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். உன்னை போய் உட்கார வைக்கும் போது அற்பமா தான் ஆரம்பிப்பாரு, எல்லாத்தையும் முடிப்பாரு, ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்ம மாதம் நன்மை கிடைக்க போகுது. ஏதோ ஒரு காரியத்துல ஒரு நன்மை ஆண்டவர் சொல்லிட்டாரு, இரட்டிப்பாவும் தருவேன் நம்புறவங்களுக்கு. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு கொடுப்பார்னு விசுவாசிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் நன்மையை கொடுக்க போற, ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னவர் சொல்றாரு, இரட்டிப்பான நன்மையை தருவேன். யாருக்குள்ள? அரணுக்குள்ள, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள, தேவனை தேடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு. தேவனுடைய கரத்துல நான் அந்த அரணுக்குள்ளதான் இருக்கேன், தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கேன்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, டபுள் இரட்டிப்பான நன்மை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் உண்டு. உங்களுக்கு வேணுமா வேணாமா? ஆமென். சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் நிறைய நமக்கு கொடுத்து கொண்டுதான் வர்றாரு, நிறைய பார்த்துக்கிட்டே வரும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல வரங்களினாலும் அபிஷேகங்களினாலும் நாம புதுப்பிக்கப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் அதை தர வேண்டும் என்று விரும்புகிறார். சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்ப வரைக்கும்? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும். கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த ஒரு மாசம் மட்டுமா? நான் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும், நான் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் கர்த்தர் சொல்லிட்டாரு, நன்மை இருக்குமா, ஒரு நல்லது நடக்கும். எத்தனையோ வீட்டில் வந்து நைட்டும் சரி இப்போ காலையிலையும் சரி ஒருத்தன் வந்து குடியிருப்பாக்காரன் கட 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 கடன்னு அடிச்சு அவன் சொல்றான், நல்லது நடக்க போகுது, நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்லது நடக்க போகுதுன்றான். நிறைய பேர் அதை நம்புறாங்க. அவன் பிசாசு சொல்லி சில காரியங்களை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான். சில வேளையில கிறிஸ்தவர்கள் கூட அதை நம்புறாங்க.
நிறைய இடங்கள்ல விசுவாசிகள் கூட அதை நம்புறாங்க. அதை போய் கேட்டு, அதாவது வெளியே போய் கேட்டா யாரா பார்த்துருவாங்கன்னு வீட்டுக்குள்ள காதல கட்டி நம்ம வீட்டு வாசல் நின்று அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டுக்கிறது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாவே நாங்க எங்க வீட்டுல ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த ஆவி ஒரு காரியத்தை எங்க வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு. எங்க வீட்டுக்கிட்ட வந்த உடனே எங்க வீட்டுக்கு முன்னாடி கல்லுக்கு வரைக்கும் சொல்லுவான், அடுத்து எங்க வீட்டுக்கு அங்கிட்டு தாண்டி தான் சொல்லுவான். அதுக்கு இடையில அவனுக்கு வரவே வராது, அந்த ஆவி எதையுமே சொல்லாது. ஜெபம் பண்ணணும். எங்க அப்பா தீர்க்கமா இவ்வளவு காரியத்தை சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் தேடி வர்றவன் கேட்கிறவனுக்கு சொல்றாரு, இந்த மாதம் சொல்றாரு நன்மை உண்டாகும்னு. அந்த எந்த ஆவியில? பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி மூலமா இன்றைக்கு இந்த காரியத்தை நமக்கு சொல்றாரு, உனக்கு ரெட்டிப்பான நன்மை உண்டாகும்னு. நீ அரணுக்குள்ள பாதுகாப்புக்குள்ளதான் இருக்க, அதனால உனக்கு ரெட்டிப்பான நன்மை உண்டாகுதுன்னு. எவ்வளவு நாள் வருமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும். நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாய் நிலைச்சு நிப்பேன். என் நம்பிக்கை எங்க அப்பா வீட்டுல தான் நிப்பேன், பரத்துல நிப்பேன். இங்கேயும் அங்கதான் கர்த்தர் எனக்குன்னு முன் வைத்திருந்த மேன்மையான காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பா. இங்க பாருங்க, எந்த மனுஷன் உன்னை கனப்படுத்தலைனாலும் நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிறார். மனிதன் கனப்படுத்தும் காலத்தை கர்த்தர் கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு நாள் அது மாறாது. கர்த்தர் பாருங்க, இந்த காரியத்துல சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை காண்பிக்கிறாங்க. யாருக்கு நன்மை குறைபடாதான்? நீதிமானுக்கு. அல்லேலூயா. யாருக்கா? யாரு ஜெபம் பண்ண ஓடி வந்த உடனே, யாரு ஆலயத்துக்குள்ள வந்த உடனே, ஏசப்பா நான் ஒரு பாவியான மனுஷன், என்ன மன்னியும், உங்களுடைய ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரியும், நான் கழுவப்பட விரும்புறேன், உம்முடைய வார்த்தை உண்மையுள்ளது, என்னை கழுவி சுத்திகரியும் நம்புறாங்களோ அவங்க நீதிமானா மாறி இருக்கிறாங்க. வசனத்தின்படி நடக்கிறவங்க நீதிமானா மாறி இருக்கிறாங்க. வசனத்தை கைகொள்ளுறவங்க நீதிமானா மாறி இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, எல்லா நீதியை நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களாம்? நீதிய நிறைவேற்றி இருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியை நிறைவேற்றக்கூடிய காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. அந்த நீதிமான் என்ன செய்யறானா, அவன்கிட்ட போய் சொல்லணுமா, இன்னைக்கு அவனுக்கு ஒரு நன்மை உண்டாயிருச்சு, ரெடி ஆயிருச்சு. யார் நம்புறீங்களோ அவங்களுக்கு ஒரு நன்மை ரெடியா இருக்கு. உங்க நன்மை உங்களை தேடி வரப்போகுது. நீங்க நம்புனீங்கன்னா உங்க நன்மைகளை நீங்க சந்திக்க போறீங்க. இந்த மாதத்துல நிறைய தேவையோட இருப்பீங்க. எனக்கு என் பிள்ளை படிக்க வைக்கணும், இல்ல என்னுடைய காரியத்துல ஒரு நன்மை கிடைச்சா நலமாய் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர்ட்ட சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க நன்மையை என்கிட்ட கேட்டா நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் சொன்னார், நான் நன்மை தருவேன்னு. அந்த நன்மையானவைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியம், உதாரணமாக ஒரு சம்பவத்தை பாருங்க. யாருக்கு கொடுப்பாரா? நீதிமானுக்கு. அப்ப நீதிமானா இருக்க நாம தேடணும், நீதிமானா இருக்க விரும்பணும். ஏன் நீதிமானா இருக்குன்னு தெரியுமா? நீதிமான கர்த்தர் பாதுகாப்பார். நீதிமானுக்கு விசேஷித்த பாதுகாப்பு வரும். அல்லேலூயா. கர்த்தர் கட்டாயம் பாதுகாப்பை கொடுப்பார். நீதிமானுக்கென்று அநேக காரியங்களை கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார். நீதிமானுக்காக கர்த்தர் சொல்லிருக்க ஒரு வசனத்தை ஆதாரமாக அதற்கு ஒரு வசனத்தை நாம வாசிப்போம். நீதிமான் எங்க இருக்கிறதுன்னு சங்கீதம் 1ல போட்டிருக்கு. எங்க இருப்பானா? சபைகள்ல இருப்பானா. ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில். அப்ப நீதிமான்லாம் எங்க இருப்பானா? சபைக்குள்ள இருப்பானா. அல்லேலூயா.
அல்லேலூயா. நீதிமான் எங்க இருப்பான்னு சொல்லு, வேதம் சொல்லுது சபைக்குள்ள இருப்பான். சங்கீதம் 34:15 சொல்லப்படுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்குமா. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க இருதயம் எதை யோசிச்சுட்டு இருக்குன்னு உங்க கர்த்தர் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காரு. உங்க இருதயத்தை மனுஷன் எதை பார்ப்பான்? இப்ப நான் உங்களை எப்படி பாக்குறேன்? உங்க முகத்தை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்னை பார்த்து என் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என் உள்ளத்துல ஓடிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இங்க உட்காந்துருப்பீங்க, வீட்டுல யோசிச்சுட்டே இருப்பீங்க, அவர் என்ன பண்றாரோ, அவர் சாப்பிட்டாரோ இல்லையோ, காலையிலே வண்டிக்கு போயிட்டாரு நினைச்சிருப்பீங்கல்ல. அவர் நல்லா முக்கியிருப்பார் நம்மளை விட்டுட்டு, நம்ம தான் பாஸ்டிங்ல வந்திருப்போம். இங்க பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாங்க, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். நம்மளை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, நீதிமான் மேல என் கண்ணு கவனமா இருக்குமா. உங்களை கவனிச்சுட்டே இருப்பாராம். நீ நீதிமானா இருக்கியா, என் கண்ணு ஒன்னதான் கவனிக்குது. ஏன்? உங்களுக்கு எப்படி எந்த வழியா வேணால் ஆபத்து வரலாம், உங்கள் ஆபத்தில் தப்புவிப்பதற்காக என் கண் உன்மேல் நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 2:7 அவர் நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாரா. ஒரு மெய்யான ஒரு ஞானம், விசேஷித்த ஞானத்தை நீதிமானுக்கு வச்சிருக்காராம். உண்மையா நடக்கிறவனுக்கு. நான் உண்மையா இருக்கிறேன்னா கர்த்தர் எனக்கு ஒரு மெய்யான ஞானத்தை ஒண்ணு எடுத்து வைத்திருக்கிறார். எனக்குன்னு ஒரு ஞானத்தை வச்சிருக்காரு. இங்க பாருங்க, நீங்க உங்க ஸ்கூல்ல ஸ்பெஷலா தான் இருக்கணும். விசேஷித்த ஞானத்தை அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கணும். இன்னைக்கு எனக்கு இப்ப நீங்க வசனம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நீங்க வேலை ஸ்தலத்திலேயோ உங்க வீட்லயோ உங்களுடைய கல்வி இடங்களையோ நீங்க அப்படி இருந்தீங்கன்னா எப்படி விசேஷித்ததா இருக்கும். கர்த்தர் எவ்வளவு மகிமைப்படுவா. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருந்தது ஏற்ற காலத்துல உங்கள்கிட்ட கொண்டு வந்துருவாரு. இங்க பாருங்க, இன்னைக்கு வாசிச்சவங்களால கர்த்தர் எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்றத காண்பிச்சிருக்காரு. நீங்க கட்டாய முயற்சி எடுத்தா, நீங்க ஜெபத்துல கேட்டா, இந்த மாதிரி எனக்கு முடியல எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். இது அடையாளம் தான். என்னால படிக்க முடியல, இவ்வளவு வசனமா இருக்குன்னு யோசிக்காம நான் முயற்சி எடுக்கிறேன்னு எடுத்தீங்கல்ல, வெற்றியை கொடுத்தாரு பாருங்க. கண்டிப்பா முயற்சி எடுத்தீங்கன்னா உங்க வீட்டை கட்டுவீங்க, நீங்க தோத்து போக மாட்டீங்க, உங்க கடனை அடைப்பீங்க, உங்க வியாதியை போக்குவீங்க, நீங்க தான் உங்க வேலை சத்துல மேன்மையான இடத்துல உட்காருவீங்க. யோசேப்பு அப்படிதான் போய் உட்கார்ந்தான். விசேஷித்த ஞானம் உள்ளவனா இருந்தான், தரிசனம் காண்றவனா இருந்தான். தேவ சமூகத்துக்கு வந்து தரிசனத்தை காண்றவனா, கர்த்தரை பார்க்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை, நீங்க எங்க இருந்தாலும், சிறைச்சாலையில இருந்தாலும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் மேன்மையான இடத்துல கொண்டு போய் வைப்பாரு, அதிகாரியா வைப்பாரு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களுக்கு ஒரு விசேஷித்த கணம் இருக்கு தானே. எல்லாரும் எல்லா இடத்துல ஒரு கனமா தானே வைப்பாங்க. அவ இந்த பிள்ளை நல்லா மார்க் எடுக்கும், இந்த பிள்ளை எல்லாமே இருக்கு அப்படின்னு ஒரு இந்த பிள்ளைய சொல்ல வைப்பான். அந்த இடத்த கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. முயற்சி எடுத்தா போதும். நான் கர்த்தரை நம்புறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நம்பினா கர்த்தர் மெய் ஞானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:3 கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்து விடார். யார விட மாட்டாராம்? நீதிமான என்ன செய்ய மாட்டாராம்? அவன் பசியோட இருக்க மாட்டாங்க. அவன் பசியோட இருக்கிறானா பரிதபித்து இறங்குவாரு. எலியா கேரித்தாற்றங்கரையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவன் என்ன நினைச்சு உட்கார்ந்துருந்தான்? சாகணும்னு உட்கார்ந்துருந்தான். ஆனா அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரு தூதர் வந்தாரு, தட்டி எழுப்பினாரு. யோ எந்திரியா, உனக்கு அப்பமும் என்ன இருந்துச்சு? அப்பமும் என்ன இருந்துச்சு?
யாருமே இந்த கறி இதெல்லாம் தெரியவே தெரியாது. இவங்கெல்லாம் அப்பாவி. கறி கடைக்கும் போனதுல கறி வீட்டில் சமைச்சு கொடுத்தாலும் தொட்டுக்கு விட்டுட்டு போயிடுவாங்க. வாய் நிறைய கறியை வச்சுக்கிட்டு வெளியில குச்சி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்க, அது உட்காருங்க அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க. கறினா என்னன்னே தெரியாது. அப்பமும் இறைச்சியும் காதா ஏதோ ஒரு ஹோட்டல்லையே எங்கேயோ ஒரு இடத்துல ரெடி பண்ற இடத்துல போய் சுட சுட முழு கோழிய காலில் கவ்விட்டு வருது, கொதிக்க கொதிக்க கொதிக்க. செத்த எலியவே விடாது காக்கா. அது கிட்ட சுட சுட அப்பத்தையும் இதையும் என்ன வேலை கொடுத்துருக்காரு பாருங்க. எவ்வளவு காக்கா கொண்டு வந்துச்சு, எத்தனை எடுத்து வந்துச்சுன்னு தெரியல. சுட சுட காலில் கவிட்டே வருது. கீழே கீழே பார்த்துட்டு இங்கிட்ட எச்சி பறந்து வந்திருக்கான். சுட சுட கையில கொடுத்து ஆறுனதே முழு போடுவான். சுட சுட கொடுத்தா என்ன செய்யறதுன்னு. ஆனாலும் கொண்டு வந்து காக்கா என்ன செஞ்சிச்சு, கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சிச்சு. ஊழியக்கார்ட்ட என்ன கொடுக்கணுமா அதை கொண்டு வந்து அப்பமும் இறைச்சிங்க சாவு கொடுத்துட்டு, கேரித்தாடு இந்த தண்ணீரை குடிச்சிக்கையா, நீ போகக்கூடிய ஓட்டம் ரொம்ப தூரம் இருக்கு. பசியினால் வருந்த விடார். ஏதாவது ஒரு வழியை திறப்பாரு. நான் பசியில நிக்கிறத கத்தர் இங்க பாருங்க, கத்தட்ட போய் நில்லுங்க. என்ன நீதிமானா மாத்துங்கன்னு கத்தட்ட நில்லுங்க. கத்தர் உங்களை தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. நான் உயர்ந்தது அப்படிதான்ப்பா. நான் என்ன செய்வேன் தெரியுமா, பாவ அறிக்கை என்னென்னா வசனம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து அறிக்கை பண்ணுவேன். சொல்லிக்கிட்டே இருப்பேன். வசனத்தை சொல்லி ஜெபிப்பேன். அந்த வசனத்தை போய் சங்கீதம் 51 போய் சொல்லுவேன். முழு சங்கீதத்தையும் பாவ அறிக்கை. ஏசாயா தீர்க்கதரிசனம் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை போய் சொல்லுவேன். அதுல நிறைய பாவ அறிக்கை எங்கெல்லாம் இருக்கோ அதுல தேடி தேடி வசனத்தின்படி என்னை பரிசுத்தமாக்கும், வசனத்தின்படி என்னை நீதிமானாக்குன்னு நான் ஜெபம் பண்ணுவேன். அப்ப ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் வசனத்தின்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்மளை பரிசுத்தப்படுத்துவாரு. பரிசுத்தம் உண்டாகும். அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். சில வேளையில நமக்கு எதுவுமே கிடைக்காது. சில வேளையில கர்த்தரே கொடுக்க மாட்டாரு, நிறுத்தி வைப்பாரு. என்னன்னா, நாம கர்த்தர்கிட்ட நெருங்கணும். கர்த்தர்ட்ட ஏதோ ஒன்றை நம்ம இடத்துல இருக்கிறத வேணான்னு தூக்கி போடணும் கர்த்தர் விரும்புறாரு. சில வேளை சில வைராக்கியத்தை, சில மேன்மையான காரியத்தை நான் இப்படித்தான் எதையாவது ஒன்று நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். அதனால கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா, சில விஷயத்தை அப்படியே நிப்பாட்டி வச்சிருப்பாரு, அனுமதிக்க மாட்டாரு. அதை என்னைக்கு நம்ம நவுத்துறோமோ, நான் இல்லை ஆண்டவரே நீர்தான்னு சொல்றோமோ, அப்ப வந்துடும் பாத்துங்க ஆசீர்வாதம். எப்பயுமே வேலை ஸ்தலத்திலும் படிக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் செய்யும் போதெல்லாம் கடின கஷ்டம்தான். சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி செய்யுங்களேன். அது ஒவ்வொரு ஸ்பெஷலா தான் இருக்கும். இப்ப சிஸ்டர், உங்களுக்கு அது தேவனுடைய வசனத்தை சொன்னது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லையா? என்ன சிஸ்டர் உங்களுக்கு சந்தோஷமா இருக்க? அதுதான் நம்ம சபையிலே ஸ்பெஷல் ஆயிடுவோம். அது வசனத்துக்கு கொடுக்கக்கூடிய கணம். அது போலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என் பிள்ளைனா வெளியில ஒரு கொடுக்க கணம் இருக்கு, இன்னைக்கு அந்த நன்மையை தான் தரப்போறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அந்த நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:6, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் வந்து, இங்க பாருங்க, எங்கேயுமே போகாது, அது வந்து நம்ம தலையில தங்கிருமா. ஆண்டவரே எனக்கு அதைத்தாங்க, ஆண்டவரே எனக்கு இதை. ஆண்டவர் சொல்றாரு ஆசீர்வாதம் அதுவே வந்து தங்குன்றாரு. நல்லா இருங்கன்னு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டாருன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம சிரசு மேல அந்த ஆசீர்வாதம், நீ நீதிமானா இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவுங்கன்னு நீ கேட்டதுனால கர்த்தர் சொல்றாரு, ஓ மேல அவர் ஆசீர்வாதம் தங்கி தாவரிக்குமா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமா, அதனோடு கூட வேதனை கூட்ட மாட்டாராம். ஐஸ்வர்யத்தை தேடாதீங்க, கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்களை நீதிமானா மாத்த முயற்சி எடுங்க. ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை இங்க கொண்டு வரும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அது நமக்கு கொண்டு வரும். நீதிமொழிகள் 10:24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். என்னவா? துன்மார்க்கன் அவன் எதை கண்டு பயப்படுறானோ, இவ பாருங்க, நம்மளே இருக்கன்னு வச்சுங்களேன், சில வேலைகள்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இது நமக்கு நடந்துருமோ, இது நமக்கு அப்படி இப்ப நேற்று நாங்க வீட்டுல எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, இதை சாப்பிட்டா வயிற்ற கலக்குமா அப்படின்னா, சாப்பிட்டா வயிற்ற, ஏன்னா நீ விசுவாசிக்கிறேல்ல, என்ன விசுவாசிக்கிற, அதை சாப்பிடும்போது ஜெபம் பண்ணிட்ட, கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு ஸ்கூல்ல நடந்ததை பத்தி வீட்டில் என் பொண்ணு சொல்லுது, நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் கேட்கிறேன், ஏன்பா சாப்பிட்ட உடனே இதெல்லாம் நடக்கும் நீங்க நம்புறீங்கன்னு கேட்கிறேன். அதே மாதிரி நடந்துருச்சு சம்பவமா. அப்ப நீ என்ன விசுவாசிச்ச? பயப்படுங்க. நீ பயப்பட்ட. முட்டை பரோட்டா சம்திங் ஏதோ ஒன்று சாப்பிட்டோம். ஒருவேளை மத்தியானம் ஸ்கூல்ல சாப்பிட்டோமே ஏதாவது நடக்குமான்னு. ஒருவேளை ஏதோ ஒன்று நடக்கும். ஏன்னா நீ அதுதான் நடக்கும்னு நினைச்சிருக்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க. ஏன்னா இங்க பாருங்க, தயவு செய்து துன்மார்க்கனுக்கு தான் இது நடக்குமா? உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு நினைங்க. பாருங்க, எனக்கு என்ன தெரியுமா பயம் இருந்துச்சு, ஏதாவது ஒண்ணு, இப்ப கார் வாங்கினா காரை எங்க நிப்பாட்டுற, காரை எங்க நிப்பா, இந்த பயமே. நீங்க எதை பயப்படுறீங்களோ அது வரப்போகுது. நீங்க நல்லதை கண்டு பயந்தீங்கன்னா, பணத்தை நான் எங்க வைப்பேன், நகையை எங்க சேவ் பண்ணி வைக்கிறது, யார் வீட்டில் கொடுக்கறது, எதை வைக்கிறது, இங்க வச்சா அவர் எடுத்து போயிருவாரு, இதை எடுத்து, உன் எண்ணம் ஃபுல்லா கர்த்தர் இதை கொடுப்பாரு, என் வீட்டுல நிரம்பும் நினைச்சேனா. சிலர் வீட்டுல தேடினா பணம் மாதிரியே லாட்டரி டிக்கெட்லாம் இருக்கும். என்ன கட்டுக்கட்டா வச்சிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தா அடைச்சி, அது ஐஸ்வர்யத்தை கொடுத்துருச்சுன்னா ஏசப்பா எதுக்குங்க? ஒரு நல்ல நேரம் வாஸ்து பார்க்குறவங்க வீட்டில் வாஸ்து எல்லாத்தையும் கொடுத்துருச்சுன்னா ஏசப்பா எதுக்கு? ஜோசியம் கால நேரம் டைம் பார்த்து அதுவே எல்லாத்தையும் கொடுத்துருச்சுன்னா எதுக்கு போய் சர்ச்சுக்கு போனோம்? ஆனா கர்த்தரை தேடுறவனுக்கு தான் ஒரு நன்மையும் குறையப்படாது. இன்னைக்கு டபுள்பா. விசுவாசிக்கிறவங்க 2 விதமான ஆசீர்வாதத்தை வாங்க போறீங்கப்பா. ஒருவேளை இன்கிரிமெண்ட்டுக்கு மேல இன்கிரிமெண்டா கூட இருக்கலாம்யா. ஆண்டவரே, இந்த மாதத்துல அடுத்த மாதத்துல உங்களை சாட்சியா கூட கர்த்தரே நிறுத்தலாம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்பினானா அது கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமாம் பாஸ்டர், அதனாலதான் அவரை நான் விரும்பினேன், அதனாலதான் அவளை நான் விரும்பினேன்னு சொல்லிடாதீங்க. அந்த விருப்பம் இல்லையா? ஆமா, விரும்புறேன்னு சொன்னோடனே எதையா ஒண்ணு யோசிச்சுட்டு, ஆண்டவரே நம்மகிட்ட வசனத்தின் மூலமா இன்னைக்கு என்கிட்ட பேசிட்டாரு. அந்த விருப்பம் இல்லைங்க, உங்க தாய் தகப்பனுடைய விருப்பம் தாங்க கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆமா, நமக்கு மேலான அதிகாரி யாரா வச்சிருக்காங்க? இன்னைக்கு நம்ம சிறு குழந்தைகளா இருக்கும் பொழுது நமக்கு அப்பா அம்மா வச்சிருக்காங்க. அப்பா அம்மா மூலமா நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் பூரணமா ஆண்டவர் கொடுப்பாங்க. என்னைக்கா ஒரு நாள் அப்பா அம்மா அடிச்சாலும் பிடிச்சாலும் என்னத்தையா ஒரு கெட்டதை எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்களா? ஒரு சாப்பிட்றோம், ஏதோ ஒரு பொருள் மண்ணில் விழுந்துருச்சு, மண்ணோட இருக்குன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்களா? அப்பா அம்மா உடனே அது வேணாயா, நான் உனக்கு வேற வாங்கி தரேன் அப்படின்னு வாங்கி கொடுப்பாங்களே? நமக்கு அப்பா ஏசப்பா அதுக்கு தான் அப்பா அம்மா கொடுத்துருக்குறாங்க. இல்லாதவங்களுக்கு நிப்பார் அவர் எல்லாத்தையும் கொடுக்கிறவரா நிப்பாரு. அவருக்கு தெரியும் உள்ளம் உடைஞ்சிருக்கு, உனக்கு யாரும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு யாரையும் கைவிடுகிறதில்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவனா விட. உங்க அம்மா அப்பா விட்டுட்டு போயிருவாங்க, ஆனா நான் உன்னை எந்த இடத்துக்கு போறதுன்னு எனக்கு தெரியல, நான் நிக்கிறேன், நான் வரேன்டா நிப்பாரு, கைபிடிச்சு நிப்பாரு. மேன்மையானவ இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவரா இன்னைக்கு நிக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, என்னவா? நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருத்தவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனை போலீஸ் பிடிச்சிருச்சு, கோர்ட்டு கொண்டு போயிட்டாங்க. கோர்ட்டுல போய் நிக்கிறான்.
நின்ன உடனே ஜட்ஜி கேட்கிறாரு, நீ இந்த தப்பு செஞ்சியா? ஆமாயா. அப்பா அவன் சொல்றான், ஐயா இனிமே நான் அந்த தப்பு செய்ய மாட்டேயான்னு சொல்றான். அதானே சொல்லுவான். சரிப்பா நீ இப்ப வீட்டுக்கு போயிரு உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரா, இல்ல செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுப்பாரா? நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க என்ன செய்யணும்னு. ஜட்ஜி என்ன செய்யணும்னு நீங்க தான் சொன்னீங்க. சரியா? செஞ்ச தப்புக்கு அந்த திருடனை மன்னிச்சு விட்டு அனுப்பி விட்டுருவாங்களா? அவன் சொல்லுவான்ல கோர்ட்ல மேல நின்று, ஐயா நான் இனிமே செய்ய மாட்டேயான்னுவான். சரி இனிமே திருந்தி வாழ் அப்படின்னு அனுப்புவாரு. ஏற்கனவே செஞ்ச கொலைக்கு கொள்ளைக்கு என்ன செய்யணும்? அப்ப நம்மெல்லாம் எங்க நிக்கிறோம்? ஏன் நீதிமானா மாறுன்னு சொல்றாரு தெரியுதா? ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி விடலைங்க. நம்ம எப்போ வந்தோம்? ஒரு 2000 வருஷத்துக்கு அப்புறம் தானே வந்தோம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாவத்தின் விலை ஒன்று, நம்மளை மீட்கிற விலை ஒண்ணு கொடுக்கப்பட்டுச்சு. இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம வருவோம்னு, நம்ம செய்த தவறுக்கு தண்டனை அங்க முடிஞ்சிச்சு. இப்ப கோர்ட்ல போய் மேலே ஏறி நிற்கும் பொழுது ஜட்ஜி என்ன சொல்லுவார் தெரியுமா? பிதாவாகி தேவன் குமாரனை பழி செலுத்தியாச்சு, இனி பாவம் செய்யாத. எப்படி இருக்கும்? நான் இங்கிருந்து 2 வீலர் எடுத்துட்டு விரட்டி போறேன், சிக்னல சரசரன்னு முடியறதுக்குள்ள போயிடும் போனேன். சிக்னல் முடிஞ்சிருச்சு, நான் வண்டியை பிரேக் பிடிக்க பார்க்கிறேன், நடுவுல போய் நின்றுட்டேன். என்ன நடக்கும்? காரு மோதுன்னு சொல்லிடாதீங்க, போலீஸ் ஒட்டியாந்து பிடிப்பாங்களா இல்லையா? நீ என்ன செஞ்சுட்ட? தப்பு பண்ணிட்ட. என்ன செஞ்சுட்ட? ரூல்ஸை மீறிட்ட. ரூல்ஸை மீறினதுனால உனக்கு இவ்வளவு ஃபைன் கட்டணும். இயேசு உள்ள வந்து அந்த ஃபைனை கொடுத்து, நீ போடா, இனி பாவம் செய்யாத. ரெட்டு லைட் எரிஞ்சிருச்சுன்னா நீ நிக்கணும்னு அர்த்தம், தாண்டாத. உனக்கு எச்சரிப்பு சத்தம் பைபிள்ல நீ வாசிக்கும் போது இதை செய்யாதன்னு உனக்கு ரெட் லைட் எரிஞ்சிருச்சு, உனக்கு வெளிச்சம் பார்த்துட்ட அப்படின்னா நில்லு, தாண்டாத. ஒரு காரியத்தை கத்தட்ட போய் கேட்குறீங்க, கத்தர் கிரீன் சிக்னல் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவரு நான் விரும்புறத தரேன்ட்டாருங்க அப்படின்னு போய் அங்க நிக்க கூடாது. கத்தர் கொடுக்கிற வரைக்கும் நிக்கணும். கத்தர் கொடுக்கிற அடையாளத்தோட கொண்டு காட்டி நடத்தி தருவாரு. கத்தர் கொடுக்க நினைச்சிட்டாருன்னா நாளை காலையில எங்க உட்கார வைப்பாருன்னு கூட தெரியாது, மேன்மையான இடத்துக்கு போயிருவோம். அவ்வளவு அப்பா அவ்வளவு சந்தோஷமா நடத்துவாரு. கண்ணீரோட கவலையோட கூட்டு போக மாட்டாரு, கம்பீரமா கூட்டு போவாரு. அல்லேலூயா. கத்தர் நடக்கிற காரியம் நடப்பிக்கிற காரியம் அப்படித்தான் இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 நிமிஷம் தாங்க இருக்கு, வேகமா வாங்க. 10ஆம் அதிகாரம். பத்தாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. 25வது வசனத்துல இருந்து வாசிங்களேன் கொஞ்சம் வேகமா. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? எதுக்கு கேட்கிறான்? பரலோகம் போறதுக்கு, ஏசப்பாட்ட போறதுக்கு, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். நம்மளாம் எங்க போகணும்னு நினைக்கிறோம், எங்க போறதுக்காக இங்க வந்திருக்கோம்? நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? சபைக்கு விட்டாங்க வந்துட்டான், எங்க அம்மா என்னை வரலன்னு அடிக்க வந்துட்டேன், எங்க அப்பா என்னை திட்டுவாங்க அதனால வந்துட்டேன், அழுக்க டைம் என்ன உள்ள தள்ளி விடுறாங்க, வரலன்னா போகும்போது வரமெல்லாம் பாஸ்டர் திட்டுறாருன்னு வந்தேன். யோ பரலாம் போகணும் அங்கய்யா, வரலன்னா அந்த அவங்க திட்டுறாங்க, அப்படிலாம் வராதிங்கய்யா, நீங்க பரலோகம் போகணும் தான் வரணும். வாசிங்க. அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். இங்க பாருங்க, நியாய பிரமாணத்தை கைகொள்றதுக்கு சொல்றாரு, என்ன செய்ய கூடாதான். நியாய பிரமாணம் எவ்வளவு இருக்கு? கட்டளைகள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? எவ்வளவு இருக்கு தெரியுமா? கட்டளை எவ்வளவு இருக்கு தெரியுமா?
இவ்வளவு கட்டளை கை கொள்வீங்களா நீங்க? 600 கை கொண்டுருவீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதிக்கட்டும். பாருங்க, இந்த இவ்வளவு கட்டளைகளை கர்த்தர் என்ன செய்யறாருன்னு வாசிங்க தொடர்ந்து. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவ்வளவு கற்பனையை சின்னதா 2 கற்பனையா மாத்தி கர்த்தர் கையில கொடுத்தாரு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்ப எல்லாமே எனக்கு கிடைக்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் கிடைக்கணும். அப்படி இருக்கா எண்ணம்? திட்டு ஓடி போய் முதல்ல உட்காந்துடுறோமா? வாசிங்க. அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னார். அழகா நிதானமா உத்தரவு சொல்லிட்ட. அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். இவன் நித்திய ஜீவனுக்கு கேட்டதுக்கு இவர் சொல்றாரு, அப்படியே செய், நீ பிழைச்சுக்குவ. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க. என்னவா? இங்க ஒருத்தர் நீதிமான். நம்ம நீதிமான பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன். 4 நிமிஷம் தான் இருக்கு, வாசிங்க. என்னவா? அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க. அவன் தன்னை நீதிமானாய் காண்பிக்கிறதற்கு இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். என்னது? எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அப்படின்னா என்னங்க? சம்பந்தமே இல்லாம எனக்கு பிறன் கேக்குறது. எனக்கு அப்புறம் யாருன்னு ஏன் இப்படி கேட்கிறாரு? திடீர்னு பிறன் கேட்கிறாரு. அப்ப ஏதோ ஒண்ணு அங்க மேல இருக்குன்னு அர்த்தமா? பிறன்னா 27வது வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிங்க. பிறன்னா என்னன்னு பார்ப்பான். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். இந்த பிறன் எங்கிருந்து வருது தெரியுதா? எனக்கு அப்புறம் இந்த பிறன் யாருன்னு கேட்கிறாரு இவரு. மேல போட்டிருக்க அன்பு கூறுவாய, பிறனிடத்தில் அன்பு கூறுவாயான்னு போட்டிருக்கேன். இந்த பிறன் யாருன்னு இவர் கேட்கிறாரு. புரியுதா உங்களுக்கு அந்த வசனத்தில் அவர் கேட்கிற காரியத்தை? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றாரு இவரு. அப்பொழுது தன்னை நீதிமானாய் காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார்? அப்ப நான் யார்கிட்ட நான் அன்பு காட்டணும், யாருக்கிட்ட இதை செய்யணும்ன்றத கேட்க வர்றாங்க. அந்த பிறன் யாருன்னு கேட்கிறாரு இவரு. வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில். எங்க இருந்து எங்க போறாரு? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போறாரு. கள்ளர் கையில் அகப்பட்டான். அவன் ஏதாவது தப்பு பண்ணானா? ஒருத்தவன் எருசலேமில் இருந்து ஊருக்கு போறான், எரிகோவுக்கு போறான். அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு போறானா? இல்ல எதையாவது செய்ய போறானா? ஏதாவது பண்றானா? என்ன போட்டிருக்கு பைபிள்ல? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போறான். போற வழியில கள்ளர் கையில் அகப்பட்டான், மாட்டிக்கிட்டான். பாதையில நடுவுல மாட்டிக்கிட்டான். நிறைய பேருடைய நிலைமை அப்படிதான். எப்படா எருசலேமிலிருந்து அவன் வெளியே வருவான், அவனை பிடிப்போன்னு பிசாசு உட்கார்ந்துருக்கான் பாவத்தை செய்ய வைக்கிறதுக்கு. எரிகோவுக்கு போயிட்டு இருக்க, வேலைக்கு போயிட்டு இருக்க, படிக்க போயிட்டு இருக்க, நீ கர்த்தர் உனக்கு கொடுத்த இடத்துக்கு நீ போயிட்டு இருக்க இடத்துக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து வேலைக்கு போய் வரான், அவன் தேவனுடைய வீட்டுல இருந்து வேலைக்கு போய் வரான், படிக்க போய் வரான். போய் வர இடத்துக்கு நடுவுல யார் இருக்கான் தெரியுமா? திருட இருக்கான். யோவான் 10:10 அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இன்றி வேறொன்றுக்கும் வரான். யாரு? பிசாசானவன். நான் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அவைகள் பரிபூர்ண அடையவும் வந்தேன். திருட யாரு? பிசாசு. வழியில திருடணும்.
ஏசப்பாவை தேடி வரும்பொழுது வழியில திருடணும். இல்ல இங்கிருந்து வெளியே போகும்போது நீங்க எரிகோவுக்கு போறதுக்குள்ள, வேலை ஸ்தலத்துக்கு போறதுக்குள்ள நடுவுல திருடுறவன், ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிக்க நினைக்கிறவன், இன்னைக்கு நான் பரிசுத்த பந்தியை வாங்கினோன்னு என்கிட்ட திட்டமிடுவான். பரிசுத்தத்தை குலைக்கணும், இயேசுவின் ரத்தத்தை நீ தொட்டுட்டல, உன்னை இன்னைக்கு நீ எப்படியாவது அதை விளக்கணும்னு வழியில பரிசுத்தத்தை அழிக்க நினைப்பான். அதான் கர்த்தர் இன்னைக்கு காண்பிக்கிறாரு. எரிகோல இருந்து அவன், எருசலேமில இருந்து அவன் எரிகோவுக்கு போகும்பொழுது கள்ளர் கையில் அகப்பட்ட உடனே அவங்கிட்ட இருந்து போனது என்ன தெரியுமா? அந்த வசனத்துல போட்டிருக்கு, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான், அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டாங்க. வஸ்திரம் எது? வஸ்திரன்றது ஒரு அஞ்சாறு வசனம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். துதியின் வஸ்திரம், நிறைய வஸ்திரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வஸ்திரத்துல முதல்ல அவன் உங்ககிட்ட இருந்து எடுக்கிறது எது தெரியுமா? தேவனை துதிக்கிற துதியின் வஸ்திரத்தை எடுத்துருவான். நீ ஸ்தோத்திரம் பண்ணாம இருந்துகிட்டே இருக்கணும், தேவனை துதிக்க கூடாது, பாடல் பாடி அவரை ஆராதிக்க கூடாது, நீ கர்த்தரை தேடக்கூடாது அவனுடைய எண்ணம். அல்லேலூயா. உங்கள அதுல இருந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வச்சுங்களேன், ஆண்டு ஸ்தோத்திர பலிகளை நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க வச்சுங்களேன், கர்த்தர் விசேஷித்த கிருபையை கொடுப்பார். எதுல தெரியுமா? நீங்க எதுல தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கீங்களோ அதுல. நான் சம்பாதிக்கிறதுல தோல்வியை சந்திக்கிறேன் அப்படின்னா தேவ ஸ்தோத்திர பலிகளை நிறைய சொல்லுங்க, ஸ்தோத்திர பலிகள் சொல்லுங்க, பாடல் பாடி ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்துங்க. உங்க பாதைகளை கர்த்தர் எல்லா தடைகளை உடைச்சு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாரு. கட்டாயம் இந்த மாதம் நீங்க மேன்மையான ஆசீர்வாதம் தான் காண போறீங்க. கர்த்தர் கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. அவன் வஸ்திரத்தை அவனை உறிஞ்சிட்டு என்ன செய்யறானா, காயப்படுத்தி குத்துயிராய் விட்டு போ. குத்துயிர்னா என்னங்க? சாகுற ஸ்டேஜ். பிசாசு அப்படிதான் செய்வான். ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மளை சாகடிச்சிருவான். அந்த சாகுற கடைசி துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனால முடிக்க முடியாது. ஏன்னா அவர் தான் துவங்குறவரும் முடிக்கிறவன் எழுதியிருக்கு. முடிக்க முடியாது அவனால. அதனாலதான் குத்துயிரா விட்டுட்டு போயிட்டான். எல்லாரையும் பிசாசு அப்படித்தான் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா வஸ்திரங்கள், துதியின் வஸ்திரம், ஆவிக்குரிய வஸ்திரத்தை உறிஞ்சிட்டு அவனை வெறுமையா போட்டுட்டு போயிடுறான். என்ன காயப்படுத்துறானா? என்ன தெரியுமா? நீ தகுதி இல்லாதவன், உனக்கு எதுவுமே கிடைக்காது, நீ லாய்க்கு இல்ல, நீ அப்படியானாலும் நீ இப்படியானாலும் உனக்கு இருதயத்தை காயப்படுத்திட்டு போயிடுவான். நீ காயப்பட்டு கிடப்ப, உன் காயத்துல அவன் குளிர் காய்வான். கர்த்தர் நீங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? உன் காயத்தை ஆற்றுவேன், என் வசனத்தை அனுப்பி குணப்படுத்துவேன், என் தழும்புகளால சுகமாவ. உன் இருதயத்துல ஒரு காயத்தோட வந்திருக்கிற மகளே, கர்த்தர் உன் காயத்தை இன்றைக்கு ஆற்றுகிறார். நிச்சயமா நீ ஸ்தோத்திர பலிகளை, தேவனை துதிக்கும் துதியை உன் நாவிலே கொண்டு வரும்போது நீ தோல்வியை சந்தித்த இடத்துல கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் ஜெயத்தை உன் முன்னாக கொண்டு வருகிறார். என்ன நடக்குது? இவன் பிறன் யாருன்னு சொன்னா இங்க ஒரு சம்பவம் நடக்குது. தொடர்ந்து அதை வாசிப்போம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்தான். யாரு ஆசாரியன்? ஒரு பாஸ்டர் வர்றாரு. வர்றவர் என்ன செய்யறாரு? அவனை கண்டு பக்கமாய் விலகி போறாரு. எனக்கு ஆலயத்துல வேலை இருக்கு, நான் மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கனோடு போராடுறதுக்கு முடியாது, நாங்க போறேன்னு. அடுத்து அந்த வழியாக ஒரு லேவியன் அவனும் பக்கமாய் விலகி போனான், லேவியனும். அடுத்து மனதுருகி கிட்ட வந்து பாருங்க, யாருக்கு தேவை தெரியுமா சத்திரம்? இந்த ஆலயம் யாருக்கு தேவை தெரியுமா? காயப்பட்டிருக்கிறவங்களுக்கு, காயத்தோடு கிடக்கிறவங்களுக்கு, நிறைய காரியத்தை இழந்து போனவங்களுக்கு இயேசு திரும்ப அத்தனை கொடுப்பார். அங்க உடனே விட்டவனே, சத்திரத்துல ஆலயத்துல விட்டவனே என்ன செய்வார் தெரியுமா? பாஸ்டர்கிட்ட வந்து உங்களுக்காக பே பண்ணுவாரு தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் என்கிட்ட கொடுப்பாரு.
என்கிட்ட கொடுத்து உங்களை பார்த்துக்க சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. ஏன்னா நீங்க இருதய காயத்தோடு வந்திருக்கீங்க, நீங்க இல்லாத நிலையில வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறதுக்கு சத்திரக்காரனிடத்துல கொடுத்துட்டு, நான் திரும்ப 2ஆம் வருகை நான் திரும்ப வருவேன் பாரு, நீ ஏதாவது மிகுதியா செலவிட்டு இருந்தேன்னா சொல்லு, நான் அதை திரும்ப தருவேன். எவ்வளவு விசாரணை! ஏசப்பா மாதிரி உங்களை விசாரிக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற யாராலும் முடியாது. மனுஷன் குறை சொல்லுவான், குற்றப்படுத்துவான். நீ இந்த தப்ப அப்ப செஞ்சல இது சொல்லி கட்டிக்கிட்டே இருப்பான், குத்திக்கிட்டே இருப்பான், காயப்படுத்திக்கிட்டே இருப்பான். நீ இப்படிதான் சொல்லுவான். ஏசு அப்படி கிடையாது. உன்னை காயப்படுத்துகிறவர்கள காயத்தோடு வருகிறவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்கு திராட்சரசத்தை கொடுக்கிறவர். எதுக்கு திராட்சரசம்னா? கம்யூனியன். அது இருக்கிறதே இப்பதான் ஞாபகம் வருது. இயேசுக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, கர்த்தர் நல்லவர். நல்ல கர்த்தர் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு காயம் கட்டுகிறவர் நமக்கு எண்ணெய் பூசி எல்லாவற்றிலும் விசாரித்து உங்களுக்காக அநேக காரியங்களை பே பண்ண போகிறார். யார் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக சிலதெல்லாம் கர்த்தர் பே பண்ண போறாரு. கல்விக்காக பே பண்ணுவாரு. நிறைய பேருடைய தேவைகளை கர்த்தர் பே பண்ண போறாரு. பணம் அவர் கொடுக்க போகிறார். யார் நம்புறீங்களோ அவங்க கையிலே கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதத்தை மலர பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் சத்திரத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. அவர் நல்ல சமாரியன். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாய் ஒரு நன்மை எங்கிருந்து உண்டாகும் எங்களுக்கு தெரியாதனா நீங்க உருவாக்கிட்டீங்க, உருவாக்குறேன், நீங்க கொடுக்க போறேன்ட்டீங்க. நாங்க பெற்றுக்கொண்டுட்டோம். நாங்க இன்னைக்கு வாங்கிட்டு கடந்து போக போறோம். நீங்க அதை எங்களுக்கு தருகிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். உங்க பாதத்துல வெறுமையாய் படைக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.